Hi everyone, welcome to my channel Aim of Aspirant. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா யூபிஎஸ்சியில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் உள்ள சிலபஸ் அண்ட் எவ்ரிதிங் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதில் ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இப்போ 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர் 1ஓடது பார்க்கலாம். பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. மார்க்ஸ் இதில் வந்து மார்க்ஸ் வந்து 200 அண்ட் டியூரேஷன் 2 hours. இதோட சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோகிரஃபி, ஃபிசிக்கல் சோஷியல் எக்கனாமிக் ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்ட், Indian polity and governance, constitution, political system, Panchayat Raj, public policy, right issues, etc. And then economic and social development, sustainable development, poverty, inclusion, demographics, social sector initiatives, general issues on environment, technology, biodiversity and climate change, அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். இதுதான் சிலபஸ். இப்போ இதில் இருக்க நம்ம ஃபேக்ட்ஸ் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம சிலபஸ் ஓவரால் சிலபஸ் பார்த்தோம்ல, இதில் வந்து மோஸ்ட்லி இருக்க சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் மட்டும்தான் இப்போ வந்து நம்ம மேஜர் கவர் பண்ண போகிறது. இதில் வந்து மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். 200 மார்க்ஸ், ஈச் 2 மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன் 2 hours. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. இதில் வந்து 1/3 மார்க், அதாவது இப்போ 2 மார்க்ஸ்னால் அதில் 1/3 மார்க் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இப்போ நம்ம அடுத்து என்னென்னா மோஸ்ட்லி இதில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். அடுத்து என்சிஆர்டிஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ள என்சிஆர்டி புக்ஸ் கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும். அண்ட் தென் ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ரிவிஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அண்ட் தென் மார்க் டெஸ்ட், லைக் டெஸ்ட் சீரீஸ் வந்து வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மார்க் டெஸ்ட்டு நிறைய எடுத்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் லைக் இதில் இதாகுது, எந்தெந்த சப்ஜெக்டில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும், எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மார்க் டெஸ்ட்டும் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்ட் தென் இப்போ வந்து நம்மளுக்கு 10 years கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதில் எந்தெந்த டைப்பு எந்தெந்த டாப்பிக்கில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கணும். இதில் வந்து மேஜர் சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ண வேண்டியது லைக் ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜியோகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட், எக்காலஜி. இந்த 5 சப்ஜெக்ட் தான் மேஜர் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணால் கொஞ்சம் லைக் டெய்லி ரெகுலராக படித்து ரிவிஷன் பண்ணோன்னா ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் என்னென்னா சிசாட், லைக் ஆப்டிடியூட் பேப்பர் மாதிரி. இதில் வந்து இதுக்கும் இந்த பேப்பருக்குமே 200 மார்க்ஸ் அண்ட் டியூரேஷனும் 2 hours. இதில் வந்து சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லைக் பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி, டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், general mental ability, basic numeracy, numbers and அது orders of magnitude, class 10 லெவலில் தான் இருக்கும். அது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், கிராஃப், சார்ட் கொடுத்து இல்லாட்டி டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. இப்போது இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா லைக் சிசாட் பேப்பரை பொறுத்தவரையிலும் 80 கொஷின்ஸ் தான் வரும். 200 மார்க்ஸ், லைக் ஈச் கொஷின் 2.5 மார்க்ஸ் வரும். டியூரேஷன் 2 hours. நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1/3 மார்க் தான் இது ரெடியூஸ் ஆகும் ஃபார் ராங் ஆன்சர். இது வந்து இந்த பேப்பர் வந்து குவாலிஃபைங் பேப்பர். லைக் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் ஃபுல்லாக லைக் கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டாலும் இந்த பேப்பரில் வந்து நீங்கள் மினிமம் மார்க் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து குவாலிஃபைங் பேப்பர். இந்த பேப்பரும் ஃபஸ்ட் பேப்பர் மாதிரி இந்த பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இந்த பேப்பரில் வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா 33% மார்க் எடுத்தால் போதும், லைக் இந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். லைக் 200 மார்க்ஸ்னால் இப்போது 200 மார்க்ஸ்னால் அதில் வந்து நம்ம 66 மார்க்ஸ் எடுத்தால் போதும் இந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த பேப்பரை பொறுத்தவரையிலும் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் லைக் நம்மளுக்கு அதுக்கு கிளியர் ஆகும். அண்ட் தென் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஆஸ் யூஷுவல் அண்ட் மார்க் டெஸ்ட், டைம் மேனேஜ்மெண்ட். இந்த இது டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
நீங்கள் எக்ஸாம்லேயும் சரி, நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, இந்த பேப்பரை பொறுத்தவரை டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். லைக் இந்த ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் காம்ப்ரிஹென்ஷனுக்கு இவ்வளோ நேரம், இதுக்குள்ளே நம்ம அதை முடிக்கணும். இந்த லாஜிக்கல் ரீசனுக்கு இவ்வளோ நேரம், அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சா தான் அதுக்கு லைக் அந்த 2 ஹார்ஸ்க்குள்ளே நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து புக்ஸ் வந்து என்னை பொறுத்தவரையிலும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வால் அண்ட் மாடர்ன் அப்ரோச் டு லாஜிக்கல் ரீசனிங், மாடர்ன் அப்ரோச் டு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங், இது 3மே ஆர்எஸ் அகர்வாலோட புக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது புக் சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் இது இப்போது ப்ரிலிம்ஸோட சிலபஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் ஆர் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.